வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நாம ஈஸியான சிம்பிளான ஒரு எக் ரெசிபி பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா பட்டர் கீ ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் கீ யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம்லாம் நல்லா பொரியும் போது இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கும் வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 3 முட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு தக்காளி யூஸ் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர், அடுத்ததாக மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மசிகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா குக் ஆகியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகும் போது இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. க்ரீமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ரீம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கும் போது இந்த மாதிரி கிரேவியெல்லாம் பிரித்து விட்டு அதில் ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மூடி முட்டையெல்லாம் குக் ஆகுற வரைக்கும் வச்சுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. உங்களுக்கு இந்த மஞ்சள் கருவும் நல்லா குக் ஆகணும்னா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா குக் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு, மிளகு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம்.